தனுஷ் சாரோட தம்பி எங்க இருக்காரு சார்? மாணிக்கவேல் ராயன். மாணிக்கவேல் ராயன் எங்க இருக்காரு? வருவாரா? வீடை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் வீட்டுக்கு. வெளியிலலாம் நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இது வந்து என்னோட வீடு. இங்கே தான் ஒரு 25 வருஷமா இங்கே தான் இருக்கும். அப்படியா? லவ் டுடேல வர அந்த மாங்காய் மரம் மாதிரி இருக்கியா? அப்படியா? நீங்க தான் இது 25 இயர்ஸ்னா அப்ப கன்ஃபார்ம் இந்த மரத்தை நீங்க தான் நட்டு வச்சீங்க. அப்ப நான் அப்பவே வந்து லவ் ஃபெயிலியர்னு சொல்றீங்க. ஐயோ, லவ் ஃபெயில் அந்த மாதிரி சொல்லையா? லவ் டுடே படம் பாத்தீங்களா? சும்மா அப்படியே சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து விதைப்போம்ல, அதான் நான் போட்டது. அந்த விதை நீங்க தானே போட்டது இல்லையா? இது வீடு கட்டும்போதே இருந்ததா? இந்த சைடு வந்துட்டு ரூமை விட்டு வெளியே வந்தா வந்துட்டு லானு. இங்க லான்ல தான் உட்காந்து படிப்பீங்களா? இல்ல ஆனா இப்ப அந்த இதுல இமேஜினேஷன். எனக்கும் படிப்புக்கு சம்பந்தம் இல்லையா? உங்க வீட்டுல ஒரு கோயில் ஒண்ணு கட்டி இருக்கீங்க. இப்போ இந்த ஸ்கூல் எக்ஸாம் டைம் அப்பெல்லாம் வந்து டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டப்புன்னு கோயிலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு. ஆனா அது வெறும் கோவிலுக்கு போனா பாஸ் ஆக முடியாது. கொஞ்சமாவது படிக்கணும். ஆமா, படிச்சீங்களா? இல்ல, அதனாலதான் கோயில் கட்டி. சூப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் உங்கள் லவ் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது இங்கெல்லாம் ப்ரே பண்ணியிருக்கீங்களா? கடவுளே எப்படியாச்சும். எனக்கு செட்டே ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சத்தியமாவா? ஆமாம். என்னங்க சொல்கிறீங்க? நான் வந்து மொரட்டு சிங்கிளாக வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏதோ ஆனால் வந்து காளி பற்றி சொல்லணும்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இஸ் பயங்கரமாக ப்ராங்க் பண்ணுறவர். அது வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். சூப்பராக ப்ராங்க் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு மிஸ்ஸஸ் ஆக போகிறாங்க. அவங்கள வந்துட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. டார்ச்சர்னா வந்து அவங்கள வந்து பயப்படுத்தி இருக்கீங்க. எத்தனை வாட்டி நீங்க அவங்கள பயப்படுத்தி இருக்கீங்க. பாவம் அவங்க உள்ள நடந்து வரும்போது பா அப்படின்னுவீங்க. அவங்க வந்து பதறி இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? இதுல ஒரு சந்தோஷம். அதுதான். ஆமா, அது அன்பு தொல்லை நல்லாதான் இருக்கும். அவனுக்கு ஏற்கனவே 2 வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. 2 வாட்டி கல்யாணம்? என்னங்க சொல்றீங்க? ஆமா, 2 வைஃப். 2 வைஃபா? ஆமா, 2 வைஃப்ல நிறைய குழந்தைங்க வேற இருக்கு. நிறைய குழந்தைங்க? ஆமா. 2 வைஃப் எத்தனை குட்டீஸ்? நிறையன்னா ஒரு 8 9. சரி வாங்க. ஆனா இப்ப சைஸ் தான் பயந்தாங்குழி. அதான் உள்ளதான் சவுண்டு. வெளியே திறந்து விட்டுட்டா வெளியே திறந்து எதுவுமே பண்ண மாட்டான். நீங்க எதுவுமே பண்ண மாட்டேனால தென்னை மரம் ஏறி அந்த சைடு உங்க வீட்டுக்குள்ள போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. இதாவது பரவாயில்ல, உள்ள ஒருத்தர் இருக்கான். அவன் தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட். என்ன சொல்றீங்க? ஹஸ்கி. ஸோ ராயன் அந்த ஃபீவர் இருக்குல்ல, அது வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஆனா இது ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டம் இல்ல? கண்டிப்பா. உங்க படங்கள்ல வந்துட்டு இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஆமா, அதுல டவுட்டே இல்ல. மெயின்லி வந்து D50 கரெக்ட் சாருக்கு 50வது படம். அது அவர் நடிக்க மட்டும் இல்லாம டைரக்டும் செஞ்சிருக்காரு. ஸோ அதுக்கு மேல ரஹ்மான் சார் மியூசிக் அண்ட் அப்படி ஒரு காஸ்ட். S.J. சூர்யா சார், செல்வா சார், சந்தீப், துஷாரா, அப்பர்ணா, இவங்க கூடலாம் நடிக்க முடிஞ்சதே ஒரு பெரிய ஒரு விஷயம்.